அதுக்கப்புறமா அடுத்தது 3வது பாதம் எங்க வைக்கட்டும் பலின்னு கேக்குறார். பலிக்கு என்ன சொல்றேனே தெரியல. அவனுடைய தவற உணர்ந்தான். எல்லாமே எந்த நினைச்சோமே தவற உணர்ந்தான். இந்த பார் என் தலை இருக்கு பார், இதுல வை நீ 3வது பாதத்தை தூக்கி இதுல வை அப்படின்னா. திருத்தீயம் பாதம் பூமி தாத்தும் ச து பாலம் பிரதிஜசினோபி பாலம் கோவச்சாஸ்வம் சிரோமே பிரதீயதாம், என் தலையில் வை. அப்ப ஒரு கேள்வி வந்துரும் எல்லாருக்கும். பலி பூமியில இருக்கான், பூமியே அளந்தார், பூமியில இருக்கக்கூடிய எல்லாமே இவருக்கு தானே, எப்படி தனியா அவனை மட்டும் அளப்பார்? அது எப்படி கணக்கா போங்க இல்லையா அது அப்படின்னு. அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்றார் வியாக்கியாத்தா. அந்த ஒரு பலி கர்வத்தை கொண்டு இருந்தானாம். எப்பேற்பட்ட கர்வம்னா, நான் இந்த நாராயணனோட ஒரு பெரியவன் அப்படின்னு நினைச்சான். நாராயணனை விட பெரியவன், அவன் கர்வம் அவனை விட உயரமா இருக்கு. அந்த கர்வம் பூமியில இல்ல, அந்த கர்வத்தை அவன் தலைக்கு இறக்கி, அந்த தலையில தான் தலகணம்னு என்னால்தான் சொல்றோம். அதனால தலையில இருந்த கர்வத்தை அவன் தலை மேல வச்சு அவனை பாதாளத்துக்கு அனுப்பி பகவான் தீர்த்தார். அப்பேற்பட்ட ஒரு 3வது பாதத்தை முடித்தார்.